தமிழக தேர்தல் பாதுகாப்பு பணிகள் தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், தமிழகம் முழுவதும் தேர்தல் பாதுகாப்பு பணியில் எத்தனை காவல்துறையினர், ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்? நாளை நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 30,000 துணை ராணுவ படையினர் முக்கியமான பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் 66,007 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பதற்றமானவை 5,417 என்றும் மிக பதற்றமானவை 1,223 என்றும் கண்டறியப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 406 பதற்றமான வாக்குச்சாவடிகள் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளில் ஒரு காவலர் உட்பட சிறப்பு காவல் ஆளுநர் மற்றும் மத்திய ஆயுதப்படை காவல்துறையினர் என 4 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 24 நேரமும் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக பிரச்சனைக்குரிய, அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் அங்கு துணை காவல் கண்காணிப்பாளர் நிலைய தலைமையிலான உயர் அதிகாரிகள் கொண்ட 504 அதிரடிப்படை வீரர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உடனுக்குடன், அதாவது அவசர சூழ்நிலையை உடனுக்குடன் எதிர்கொள்வதற்காக தமிழகம் முழுவதும் 1,553 விரைவு நடவடிக்கை குழுக்கள் தயார் நிலையில் அமைக்கப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கண்காணிப்பு கேமராக்கள், அதாவது தமிழகம் முழுவதும் 27,961 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தற்போது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட மாநில மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் எந்திரங்கள், அதாவது வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் துணை ராணுவ படையுடன் பாதுகாப்புடன் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறது. காயத்ரி. சுப்பிரமணியன், தேர்தலையொட்டி என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள்? வாக்காளர்கள் பதற்றமாக, அதாவது வாக்காளர்கள் நிம்மதியாக அமைதியான வாக்களித்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மாநகர காவல்துறை ஆணையர் தெரிவித்திருக்கிறார். வேறு ஏதாவது கூடுதல் விவரங்கள் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரா இந்த தேர்தலை பொறுத்த மட்டும்? குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் பாதுகாப்பு இன்று முதல், அதாவது இன்று காலையிலிருந்து பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய துப்பாக்கிகள், அதாவது உரிமம் பெற்ற துப்பாக்கிகள் 17,472 துப்பாக்கிகள் அந்தந்த காவல் நிலையங்களில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு, அதாவது சுதந்திரமாகவும் நியாயமாகவும் அமைதியாகவும் நடைபெறுவதற்கு அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறை கூடுதல் சட்டம் ஒழுங்கு இயக்குனர் சைலேந்திர பாபு தெரிவித்திருக்கிறார். காயத்ரி. சுப்பிரமணியன், தேர்தலையொட்டி செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி.